கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தெரியும், இந்த அரசு அமைந்ததிலிருந்து முதல் சட்டப்பேரவையில பல்வேறு சமூகம் மாற்றங்கள் நடந்திருக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் ஒன்றாக பாடியது தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள்லாம் ஆளுநர் தாவேக அரசுக்கு ஆதரவாக இருந்த செயல் ஒரு புறம் இருந்தாலும், திமுக தரப்பு கேள்வி எழுப்பின பல்வேறு கேள்விகள் எடிட் செய்யப்பட்டு இன்றைய தினம் ஒரு முழு காணொலியா வெளியிட்டிருக்காங்க. அது திமுக தரப்பு பேசினது சரியாக வெளியிடாமல் தாவேக அமைச்சர்கள் கொடுக்கின்ற பதிலடியவே முழுவதுமாக வெளியிடுறாங்க. இதுல பல்வேறு நபர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. அவர் ஏன் பேச மாட்டாரா, ஏன் அமைதியா இருக்காரு அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட இருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சபாநாயகரிடம் கூட இந்த மாதிரி பாசிச போக்க கைவிட வேண்டும் மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? சபாநாயகர் எப்படி பாசிச போக்கை கைவிடுவார்? பாசிசம் பாஜக பெற்ற குழந்தை தானே தாவேகா. அந்த தாவேகா பெற்றெடுத்த குழந்தை தானே சபாநாயகர். அந்த சபாநாயகர் பதவியை உருவாக்கியவர் பாஜக பெற்ற குழந்தை தாவேகா முதல்வர் விஜய் தானே. ஆனா பாசிசத்துடைய பாஜக அரசுடைய தொடர்ச்சிதான், ஒன்றிய அரசின் தொடர்ச்சிதான் தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு சட்டப்பேரவையில் அந்த கேள்வி நேரம் ஆரம்பிக்கும் பொழுது நேரலை நிறுத்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, வழக்கம் போல ரீல்ஸ் மண்ணைங்க, வெட்டுதல் ஒட்டுதல், அதாவது சினிமா பாலிசி தான். உங்க அரசே ஒரு சினிமாத்தனமான அரசு, கேவலமான அரசு. எடிட்டிங் வேலை நடத்திருக்காங்க. நேற்று சட்டசபையில் எதிர்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த கேள்விகளை அருமையான கேள்விகள், ஸ்டார் கேள்விகள்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட கேள்விகளை தான் நேற்றைக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அவங்களாம் மக்கான கேள்வி கேட்டது மாதிரி இருக்கட்டும், அவங்க கேள்வி கேட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லாம் காட்டாம நேரலையை நேற்று நிறுத்திட்டு இன்னைக்கு எடிட்டிங் ஒர்க்கு, அதாவது வெட்டுதல் ஒட்டுதல், விடிய விடிய இந்த வேலையை பார்த்துருக்கேன். விடிய விடிய இந்த வேலை தான். இதை தவிர இந்த தற்கூரியிலே என்ன ஆட்சி நடத்துறீங்க? சட்டப்பேரவையில் உதயநிதி எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டா சட்டப்பேரவையில் எதிர்த்து பதில் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு முழு உரிமை உண்டு, முழு உரிமை உண்டு. அவர் எப்பொழுது வேணாலும் எந்த சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் அவர்கள் கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்லுகின்ற உரிமை தான் முதலமைச்சர். ஆனா அப்பெல்லாம் ஏதோ வேடிக்கை பார்த்தது மாதிரி இப்படியே இருக்கிறது, இங்கிட்டு பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது அப்படின்றது. ஏன் ஒரு முதலமைச்சர் ஒன்று எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறத கேளுங்க, அதை கேட்குற மாதிரியும் இல்லை, காதலையும் கேட்குற மாதிரியும் இல்லை, அப்சர்வ் பண்ணுறாங்க சார். அப்சர்வ் பண்ணுறது நமக்கு தெரியாதா? ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா பையங்களும் வாத்தியாரை நோக்கி தான் இருக்காங்க. அப்போ தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நான் இப்போ என்ன சொன்னேன் சொல்லுன்னுவாங்க. நம்ம கவனிச்சா அட்டென்ஷன் அவங்க இதில் கவனிச்சாதான் இல்லாட்டி அடி விழுங்க. அவங்க பார்ப்பாங்க, என்ன அங்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன கீழே குனிகிற அப்படின்னு வாத்தியாருக்கு கவனி. நம்ம ஸ்கூலில் படிக்கிற 5ஆவது வரைக்கும் இது நம்மளை மிரட்டி உருட்டுறதுக்கு அந்த வயது. அவங்க வாத்தியார்கள் நம்மளை கவனிப்பாங்க, அந்த முழுமையாக அப்போ தான் அவங்கள கொண்டு வர முடியும் அப்படின்னுக்காக கவனிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, அங்கிட்டு திரும்புகிறவன் இங்கிட்டு திரும்புகிறவன், கிள்ளி விடுவான் பக்கத்தில் இருக்கிறவன், இல்லை சின்ன சேட்டைகள், சின்ன பிள்ளை சேட்டைகள் நடக்கும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடே அங்கனடா அங்கண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க யார் சபையை கவனிக்கலைன்றது, பள்ளிக்கூடத்தை கவனிக்கலைன்றது, ஆசிரியர் சொல்லித்தரதை கவனிக்கலைன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ ஒருத்தர் மட்டும் இப்படியே இருந்துக்கிட்டே ஒரு பார்த்துட்டே இருந்திருக்கேன். எதை பார்க்குறேன்னு, நுழைஞ்சாடா உனக்கு, நுழைஞ்சாடா சொன்னது அப்படின்னு. இப்போதான் சார் நுழையுது, தலை மட்டும் நுழைஞ்சிருக்கு சார் இருக்கேன். நான் சொல்றது பள்ளிக்கூடம் பாடம் உனக்கு நுழைஞ்சா மூளையில், இப்போதான் சார் அந்த மூளையில் எலி அந்த ஓட்டைக்குள்ளே புகுந்துக்கிட்டு இருக்கு, வால் நுழைய போகுதுன்னு இருக்கேன். அப்போ வாத்தியார் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
இவன் எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பள்ளிக்கூடத்தில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு, அந்த ஓட்டைக்குள்ள எலி தலை உள்ள போயிருக்கு. வாத்தியார் கேட்கும் போது அடுத்து நுழைஞ்சிச்சாடானே, நுழைஞ்சிருச்சு சார், வால் நுழைய போகுது சார் இருக்கேன். அது மாதிரிதான் விஜய் இருக்கார். அந்த மாணவி மாதிரிதான் விஜய் இருக்கார் சட்டசபையில். ஒன்னும் எதிர்கட்சி தலைவர் நம்முடைய சகோதரி பிரேமலதா பேசினா பதில் சொல்லுங்க எந்திரிச்சு, முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும்னே பேசுறாங்க. நம்பிக்கை வாக்கெடுக்கும் போது அப்படியே அவங்க சொல்றாங்க, இங்கே குதிரை பேரம் நடந்ததா நடக்கவில்லையா கேட்கிறாங்க. பேசணுமா இல்லையா? அப்ப எந்திரிச்சு சொல்லணும், இந்த அரசு குதிரை பேரம் நடத்துகின்ற அரசு அல்ல, குதிரை போன்று வேகமாக ஓடுகின்ற அரசுன்னு அப்ப பதில் சொல்லியிருந்தா நீ அறிவாளி விஜய். அப்ப ஒரு மாணவன் உட்கார்ந்து புரியுதான்னு கேட்கும்போது அவன் எலியை பார்த்துட்டு இருந்தான் பாரு பள்ளிக்கூடத்துல, அது மாதிரி உட்காந்துருக்காரு, இப்படியே உட்கார்றாரு. என்னையா உனக்கு நடந்துச்சு? நாட்டில் ஓட்டு போட்டிருக்கான் 172 கோடி பேர் ஓட்டு போட்டு ஒன்றிய 1,72,00,000 பேரா, 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கா உனக்கு. நீ முதலமைச்சரா வரணும், இந்த சீட்டில் உட்காந்து கேவலப்படுத்தணும். ஓமந்தூரார் இருந்த இடத்துல, குமாரசாமி ராஜா இருந்த இடத்துல, மூதறிஞர் இடத்துல, பேரறிஞர் இடத்துல, பச்சை தமிழர் இடத்துல, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் தளபதி ஸ்டாலின், இன்னும் சொன்னா நம்முடைய ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்த இடத்துல, அதை இவங்களை விட நீ ஒன்றும் பெரிய எந்த வகையிலும் தகுதியான ஆள் கிடையாது. ஆனா அவங்களாம் வந்துருச்சு உடனே பதில் சொல்லுவாங்க. அதான முறை. சாயந்தரம் வீட்டில் போய் எவனோ எழுதி கொடுத்ததை நீ டூட் போடுற, எக்ஸ்ட்ராத்துல பதிவு விடுற. உதயநிதிக்கு பதில் சட்டமன்றத்தில் நீ கொடுத்துருக்கணும். சட்டப்பேரவையில் யுத்த களத்தில் போராடுகிறதான் வீரன். கத்தி சண்டையா? நீ ஒரு கத்தி பிடிச்சுக்க, நான் ஒரு கத்தி பிடிச்சுக்கிறேன். குத்து சண்டையா? நேர இட அறிவிச்சுக்கொள். சிலம்பாட்டமா? கராத்தையா? நிக்கணும், அவன் தான் வீரன். நீ யுத்த களம் போர்க்களத்தை விட்டுட்டு சட்டமன்றம் என்பது முதலமைச்சருக்கு தான் முழு பொறுப்பு. தமிழ்நாட்டுடைய அனைத்து பொறுப்புகளும் அவர் கையில் இருக்கு. கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு வீட்டில் எவனோ எழுதி கொடுக்குற எக்ஸ்தலத்தில் விடுகிறேன்னு சொன்னா நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடா? அறிவுக்கு பஞ்சமான நாடா தமிழ்நாடு? ஒரு தற்கொலைய முதலமைச்சரா உட்கார வச்சது விளைவுதான். தற்கொலை முதலமைச்சரா இருந்தா மட்டும் பரவாயில்ல, அமைச்சரவே தற்கொலைகளின் கூடாரமா? முட்டாள்களின் அமைச்சரவையா? என்ன பதில் சொல்றீங்க? மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறதுக்கு என்ன சொல்றீங்க? நேற்றைக்கு நேரலை நிறுத்தப்படுகிறது, இன்னைக்கு காலையில் வெளியிடுறீங்க. என்ன வெளியிடுறீங்க? சட்டப்பேரவை எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் கேட்ட கேள்வியை காட்டணுமா இல்லையா? அதை தவிர்த்துட்டு நீங்க என்னமோ பெரிய வீராதி வீர சூராதி சூரன், நீங்க அமைச்சர்கள் பதில் சொல்ல மட்டும் காட்டினா என்ன அர்த்தம்? வீரனா 2 பேரும் சண்டை போடுறத காட்டணும்ல. நீ அடிச்சு கீழே விழுறத மட்டும் காட்டினா என்ன அர்த்தம்? ஆனா விழுந்தது நீதான். பேச்சில் சொல்லில் செயலில் அனைத்து விழுந்து கிடக்காது தாவேக்கா. அதனால நேரலையே நாங்க வெளியிடுவோம் சொன்னது நீங்க தான். முழுமையா வெளியிடுவோம் சொன்னது ராஜ்மோகன் அமைச்சர் முந்தான வரைக்கும் சொல்றார். ஆக்கப்பூர்வமா பேசுவோம். ஏப்பா தேசிய இயக்கத்தை 2 தடவை பாடுறீங்க, இது ஆக்கப்பூர்வமான பேச்சு இல்லையா? கும்முடி பூண்டுல 3 வயசு பிள்ளைய கற்பழிச்சிருக்கான்னு பேசுவோம். 6 மாசம் அவகாசம். கற்பழிச்சு 6 மாசம் விட்டா குழந்தை பிறந்துடும்டா. ஏதோ 6 மாசம் அவகாசம் கொடுக்கறது? கற்பழிப்புக்கு அவகாசம் கொடுக்கறதா, கொலைக்கு அவகாசம் கொடுக்கறதா? கொலை விழுந்து 6 மாசம் கழிச்சு எஃப்ஐஆர் போட முடியும்? முட்டாள்களின் கூடாரமாக இன்றைக்கு தாவேக்கா திகழ்கிறது, கட்சியும் ஆட்சியும். அதனால சட்டப்பேரவையில் விவாதங்கள் ஒழுக்கமா நடக்கணும். விவாதம் நடக்காது இனிமே. ஏன்னா விவாதத்துக்கு தன்னை தயார் ஒண்ணு சொல் புத்தி வேணும், இல்லாட்டி சுய புத்தி வேணும். சொல் புத்தியும் இல்லாத மனிதன் விஜய், சுய புத்தியும் இல்லாத மனிதன் விஜய். வாழ்நாள் முழுவதும் பிறர் எழுதி கொடுத்த பாடலுக்கு வாயசைத்தவர், வாழ்நாள் முழுவதும் டூப் போட்டு நடித்தவர், வாழ்நாள் முழுவதும் பிறர் எழுதி கொடுத்த வசனத்தை பேசியவர். அதனால அவருக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத
ஒரு பொம்மை ஆட்சி நடக்கிறது. இந்த பொம்மை ஆட்சி விரைவில் வீழும். நன்றி சார். நன்றி.